வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இப்போ கெட்டவனெல்லாம் பற்றி நம்ம ஒரு பட்டியல் போடுறோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல யாரை சொல்லுவோம்? என்ன கேட்டிங்கன்னா நான் யாரை சொல்லுவேன் தெரியுமா? தொட்டு கெட்டவன் துச்சாசன, தொடைய தட்டி கெட்டவன் துரியோதன, ஆசைப்பட்டு கெட்டவன் ராவண, கன்றாய் முட்டி கெட்டவன் வத்சாசுரன், கண்ணனை திட்டி கெட்டவன் சிசுபாலன், வலிய கேட்டு கெட்டவன் மகாபலி, தூணை இடித்து கெட்டவன் ஹிரண்யகசிப்பு, அனுமனை அடித்து கெட்டவள் லங்கினி, படம் எடுத்து கெட்டவன் காளியன், அபிநயம் பிடித்து கெட்டவன் பஸ்மாசுரன், வானில் பறந்து கெட்டவர் மூவசுரர், வரம் திரிந்து கெட்டவன் கும்பகர்ண, வானில் ஏறி கெட்டவன் திரிசங்கு, மானாய் மாறி கெட்டவன் மாரீசன், அதிகம் தின்று கெட்டவன் பகாசுரன், அமுதம் உண்டு கெட்டவன் ராகு, ஆணவத்தால் கெட்டான் சூரன், அகந்தையால் கெட்டான் தக்ஷன், கண்ணனை இகழ்ந்து கெட்டான் கம்சன், மமதையில் மகிழ்ந்து கெட்டான் நரகாசுரன், ஏய்த்து கெட்டான் வாதாபி, பசுவை மாய்த்து கெட்டான் கார்த்தவீர்யார்ஜுனன், பதவி மோகத்தால் கெட்டான் நகுஷன், வரைமுறை மீறி கெட்டான் வாலி. கெட்டவன் பட்டியலுக்கு இப்படி ஒரு பாட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கெட்டவர் பட்டியலில் விட்டவர் பலர் உண்டு. கெட்டவர் பட்டியலை பிள்ளையார் பெட்டியில் கேட்டவர் உங்களுக்கு கெட்டவை அணுகாது கேடொன்றும் வாராது. இதுதாங்க இதுக்கு என்ன பலன். இப்போ நீங்கள் இந்த பாட்டை கேட்டீங்கல்ல, அதுக்கு என்ன பலன்கிறத சொல்லிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த கதை புரிஞ்சுது? இப்போ ஒத்தொத்தரா பார்ப்போம். முதல்ல என்ன சொன்னேன்? தொட்டு கெட்டான் துச்சாசனன். ஏன் ஐயா, நீ போய் திரௌபதியை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னவொடனே இவன் போய் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஏ பெண்ணே, உன்னுடைய கணவன் உன்னை வைத்து இழந்து விட்டான், வா சபைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏன் அவளை போய் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு வந்தான்ல, தொட்டான்ல, கெட்டான். தொட்டு கெட்டான் துச்சாசனன், தொடையை தட்டி கெட்டான் துரியோதனன். இப்போ கூட வீட்டில் சொல்லுவாங்க, சும்மா இருக்கிற போது இந்த பிள்ளைங்க எப்படி தொடையை தட்டினா, யாய் தொடையை தட்டாதேம்பாங்க. ஏன்னா இந்த தொடையை தட்டினதுனால்தான் இந்த தொடையை பிளந்தான் பீமன். ஏன் அவன் தொடையை தட்டினான்னா, திரௌபதியை பார்த்துட்டு சொல்கிறான், ஏ பெண்ணே இங்கே வந்து உட்காருடி அப்படி. ஏன்னா நீ தாதி, உன்னை அவன் இழந்துட்டான், உன்னை வச்சு அவன் பணயத்தில் இழந்துட்டான். ஸோ நீ இங்கே வந்து உட்காரு. இந்த தொடையை தட்டினது அந்த ஆங்காரம் தான் பீமன், தொடையை உடைச்சான். இப்போ துச்சாதனன் எப்படி கெட்டான், துரியோதனன் எப்படி கெட்டான்? ஆசைப்பட்டு கெட்டான் ராவணன். அவன் தொடலை சீதையை, ஆனால் எப்பப்பாரு மனசால சீதையை நினச்சி 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 இந்த ஆசைப்பட்டு கெட்டான். வத்சாசுரன்கிறவன் என்ன பண்ணான்? கன்றாய் முட்டினான். அந்த கன்றை அப்படியே பலராமரை பிடிச்சி விளாமரத்தில் வீசி எரிஞ்சிட்டாரு, அவன் இறந்துட்டான். ஸோ இப்போ ஒத்தொத்தர் அழியறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. சிசுபாலன்னு ஒருத்தன், அவன் கிருஷ்ணரை திட்டுறான் திட்டுறான் திட்டுறான். முன்னாலேயே சொல்லியிருந்தார் கிருஷ்ணர் அவருடைய அம்மா கிட்ட, இந்த பார், நான் ஒரு தரம் பொறுப்பேன், 2 தரம் பொறுப்பேன், 100 தரம் அவன் என்னை திட்டான்னா அவனை அவ்வளோதான் தீர்த்துருவேன் அப்படின்னார். அவனும் விடலை, 100 தரம் கண்ணனை திட்டி கெட்டான் சிசுபாலன், வலியை கேட்டு கெட்டான் மாபலி. அவர் சும்மா இருந்திருக்கலாம்ல. ஒரு இத்தினோண்டு ஒரு குழந்தை வந்துச்சு, உங்களுக்கு என்ன வேணும்னா, எனக்கு 3 அடி மண் வேணும், அது போதுமா, இன்னும் என்ன வேணும் கேளுங்கன்னால கேட்டான். அவன் அப்படியே விஸ்வரூபம் எடுத்தான், வானத்தை ஒரு காலால் அளந்தான், பூமியை ஒரு காலால் அளந்து 3வது கால் எங்கே வைக்கன்னா என் சிரசில் வெயின்னு சொன்னான். அவன் வாய் மூடிட்டு இருந்திருக்கலாமில்ல. கேட்டு கெட்டான் மாபலி. அடுத்து தூணை இடித்து கெட்டான். அவனும் சும்மா இருந்திருக்கலாம், எங்கடா இருக்கான் உன் ஹரி, இதில் இருக்கானா அதில் இருக்கானா அப்படின்னு கேட்டபோது, தூணிலும் இருப்பான் அவன் துரும்பிலும் இருப்பான்னு சொன்னவன். இந்த தூணில் இருக்கானா உன் ஹரி அப்படின்னு கேட்டபோது, ஆமாம் என் ஹரி இதில் இருக்காருன்னு சொன்னபோது தன்னுடைய கதாயுதத்தால் அந்த தூணை இடித்தான். அதுலேருந்து நரசிம்மம் வந்து இவனை மடியில் போட்டுக்கிட்டு கிழிச்சிருச்சு. அப்போ அவன் அப்படி அழிஞ்சான். ஹிரண்யகசிப்பு அழிஞ்சதுக்கு காரணம் அந்த தூணை இடித்தது.
ஹனுமனை போய் ஒரு பொண்ணு அடித்தா, அவ்வளோதான். அவளுக்கு அங்கே காலம் ஆச்சு. எப்படி? அனுமார் வந்து ஒரு சாபம் அவளுக்கு இருந்தது, உன்னை என்னைக்கு ஒரு குரங்கு வந்து அடிக்கிறதோ அன்னைக்கு லங்கை அழியும் அப்படின்னுட்டு. இப்போ சும்மா இல்லாமல் யாரடா குரங்கே நீ இங்கே வந்ததுன்னு போனேன், 2 பேருக்கு சண்டை வந்து அவர் அடிச்சிடுறார். இவன் முதல்ல அவர் அடித்ததுனால தான், இல்லாட்டா ஒரு பெண்ணு மேலே அனுமார் கை வைக்க மாட்டார். ஆக தூணை இடித்து கெட்டான் ஹிரண்ய கசிப்பு, அனுமனை அடித்து கெட்டாள் லங்கினி. காளியன்கிறவன் யமுனையில் காளிங்க மடு அதில் இருந்தது. யார் போனாலும் அவனுடைய விஷத்ததுனால அந்த தண்ணியை குடித்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் அவனோட போய் சண்டை போட்டார். அடியில் தண்ணிக்கடியிலலாம் சண்டை போட்டபோது அவன் பெருசாக படத்தை விரித்து எடுத்து மேலே வந்தான். அது மேலே கிருஷ்ணர் நின்றுக்கிட்டு அவனுடைய கர்வத்தை அடக்கினார். ஜெய விஜயீ பவ நந்த குமார பிரஜஜன பரமானந்த கிஷோர காளிய நடனானந்த கம்பீர கருணாரசயுக பாவசரீர அப்படின்னு ஊத்துக்காடு ரொம்ப அழகாக பாடியிருப்பார் இல்லையா அந்த காளிங்க மர்தனம் பாடலில். அந்த மாதிரி அவனுடைய கர்வம் எப்போ அடங்கித்து, கிருஷ்ணர் அது மேலே ஏறி தாண்டவம் ஆடின பொழுது. அதுக்கு பிறகு இவன் படம் எடுத்தான், இவன் அபிநயம் பிடித்தான். யாரு? பஸ்மாசுரன். பரமேஸ்வரன்ட்ட போய் வரம் கேட்குறான், எனக்கு யாரை தலையில் நான் கை வச்சாலும் அவங்க அப்படியே சாம்பலா போயிடுன்னு. ஏங்க அவன் தபஸ் இருந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது, நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவாக தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த வரத்தை அவன் கேட்ட உடனே பரமேஸ்வரன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவன் என்ன பண்ணான், இங்கே வாங்க உங்கள் தலையிலேயே கையை வச்சு பார்க்கட்டுமா இது பலிக்குதா பலிக்கலையான்னு. இது என்ன கொடுமை பாருங்க. பரமேஸ்வரன் வரம் கொடுத்தவர் ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு, நேராக வைகுண்டத்துக்கு வந்தார். இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், நானே வரம் கொடுத்து மாட்டிட்டேன்ன பொழுது மகாவிஷ்ணு அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர், இவர் இருந்தால் அவர் இருந்தால் இருவர், 2 பேரும் அப்படி ஒன்று தாங்கிறது நமக்கு தெரியும். அவர் சொன்னார், கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு மோகினி போல உருவம் எடுத்து இப்படி மகாவிஷ்ணு இப்படி வரார். இவரை துரத்திட்டு வருமோ ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே மயங்கி போய் நின்றுட்டான். ஐயோ நீ இவ்வளோ அழகாக இருக்கே, நீ யாருன்னு கேட்டபோது நான் தான் மோகினி அப்படின்னு அந்த பெண் சொன்னா. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோயேன் அப்படின்னு கேட்டான். அதாவது ப்ரொப்போசலுக்கெல்லாம் யோஜனையே பண்ணல, உடனே கேட்குறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு கேட்குறா அந்த மோகினி. எனக்கு ஆடத் தெரியாது, நான் ஆடத் தெரிஞ்சவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் ஒரு விரதம் எடுத்துட்டுருக்கேன்னு சொன்ன உடனே, அப்போ நீ எனக்கு சொல்லி கொடு அப்படின்னா அந்த பஸ்மாசுரன். அவன் கெட்ட நேரம் பாருங்க. இந்த பொண்ணு இந்த மோகினியானவன் என்ன சொல்லித்தரா, தா தை தையா தை இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே மெதுவாக என்ன பண்ணிட்டா, கையை இப்படி வச்சு ஒரு அபிநயம் பிடிச்சா. இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் இவனும் இந்த கையை தூக்கி தா தை தைன்னா அவ்வளோதான் அம்பேல். என்னாச்சு, அப்படியே அவன் சாம்பலாயிட்டான். ஆக கெட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம். இப்போ நம்ம ஒத்தொத்தரையாக பார்த்துன்னு வந்தோம், தொட்டான், அப்புறம் வந்து இவன் தூணை இடித்தான், ஒன்றொன்னா பார்த்து வரும்போது இவன் அபிநயம் பிடித்து கெட்டாங்க. அப்புறம் வானில் பறந்து மூவசுரர் அழிந்தார்கள். எப்படின்னு கேட்டாக்க, வெள்ளிக்கோட்டை, இரும்புக்கோட்டை, தங்கக்கோட்டை, இது 3ஐயும் வச்சுண்டு 3 ராட்சசர்கள், அதுவும் சிவன்கிட்ட தான் வரம் வாங்கிட்டாங்க. என்ன, நாங்கள் பறந்து வந்து அந்தந்த ஊரில் அப்படியே எங்கள் கோட்டையை அப்படியே வைப்போம், அந்த ஊர் அப்படியே காலியாயிடும், அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். பார்த்தாரு பரமேஸ்வரன் என்னடா பண்ணுறதுன்னுட்டு. நல்ல மேரு மலையை வில்லாக்கி நாராயணரை சரமாக்கி, இருங்கடா இன்றைக்கி உங்களை தொலைச்சிடுறேன் அப்படின்னு கிளம்பினார். அப்போ தான் அந்த தேர் முறிஞ்ச கதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அச்சிறுபாக்கம் அந்த பிள்ளையார் வந்து இந்த தன்னை கும்பிடாமல் இருந்ததுனால அந்த தேரோட அச்சு போச்சுன்னெலாம் பார்த்தோம். இந்த 3 பேரும் எப்படி வரம் வாங்கியிருக்காங்கன்னா, ஒரே வரிசையில் வந்தாங்கன்னா தான் நாங்கள் வந்து அழிய முடியும், நாங்கள் பாட்டு பறந்துக்கிட்டு இருப்போம், ஒருத்தரும் ஒரே லைனில் வரமாட்டோன்னு சொன்னாங்க பாரு. ஒரு நேரத்தில் இந்த பரமேஸ்வரன் கிளம்பினதை பார்த்து இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறான், இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு மேலேந்து பார்க்கும்போது 3 பேரும் ஒரே வரிசையில் வந்து நின்ன பொழுது பரமேஸ்வரன் சிரித்தார். அம்பு விடலை, சரம் விடலை, சிரித்தார், எரித்தார். இதுதான் கதை. சிரித்தார், எரித்தார். அந்த சிரித்த சிரிப்பிலேயே அந்த 3 கோட்டைகளும் பஸ்மமாகி விழுந்து விட்டது. அப்படிங்கிறது தாங்க அருமையான கதை. ஆஹா, ஒத்தொத்தனும் எவன் கெட்டான் ஒத்தொத்தனும் பார்க்குற பொழுது இந்த கெட்ட குணத்தினால எவ்வளோ பேர் கெட்டு போயிருக்காங்க. இன்னும் இருக்குங்க லிஸ்ட்டு.